எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சென்செக்ஸ் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிருக்கு. எல்லா செக்டாருமே சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆகிருக்கு. முக்கியமாக இதுக்கு என்ன காரணம் அண்ட் நாளைக்கு இந்த ஃபால் தொடருமா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான ரீசன்னு பார்த்திங்கன்னா, புதிய வகை கொரோனா ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸ் ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது. குறிப்பிடத்தக்க அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வீரியமாக இருக்குது. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 16 பேர் டெத் ஆகிருக்காங்க. கேரளா அண்ட் கோவாவில் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அக்ராஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இது பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மேட்ருடைய சீரியஸ்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி மினிஸ்ட்ரி லெவலில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் இதுக்கான ரெசல்யூஷன், இதுக்கான என்ன ப்ரிகாஷன்ஸை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் இந்த மீட்டிங்கில் எடுப்பாங்க. ஸோ முக்கியமாக ஒரு ரீசன் கொரோனா வைரஸ் அதுவும் ரொம்ப வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு ரீசன். செகண்ட் 21,600ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். நம்ம இந்த வாரத்தினுடைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், 21,600லேருந்து 650ங்கிறது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ். மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் வரைக்கும் ரைஸ் ஆகலாங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி 21,590 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, இது செகண்ட் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரீப்பாக ரைஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட போதும், ப்ராஃபிட் புக் பண்ண நினைப்பாங்க. வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மேஜராக இந்த 2 ரீசன்னால தான் நம்ம இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், மார்க்கெட் ஒரு 2 கேப்பில் இருக்குது. ஸோ பாட்டம் சப்போர்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாட்டம் சப்போர்ட் 21,100ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாக இருக்குங்கிறத பார்த்தோம். பேங்க் நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சார்ட்டை பார்த்திங்கனால கிளியராக விசிபிள் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 47,400 480 இது பாட்டம் சப்போர்ட் ஆகும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 48,500. வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது. இதை தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படின்னா அட்லீஸ்ட் 47,200க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் ஹியர் ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸ்டில் நோ இந்த அப் ட்ரெண்ட் தான். இன்றைக்கி ஒரு நாள் ஃபால் ஆனதை நம்பி நம்ம நாளைக்கு முடிவு எடுக்க வேண்டாம். ரைட் நோ பொசிஷனல் சப்போர்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸிங்கிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிருக்குது 47,235 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் பாருங்கள் 47,445க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேலே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வச்சுருக்கிறது டே டைம் ஃப்ரேம். ஒரு 3 நாள் ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 3 நாள் ஃபால். ஸோ வித்தின் இந்த ரீஜனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுதுனால நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எபோவில் நாளைக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகும். டுவோர்ட்ஸ் 47,750 வரைக்கும் அப்சைடில் கண்டினியூ ஆகலாம். ஸோ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துகிட்ருக்கு. அண்டு இதே நீங்கள் நிஃப்டியில் பார்த்திங்கனாலும் நம்ம இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் 2 கேப் அப் இருக்குது. எப்படி இந்த இடத்துல கேப் அப் நடந்ததோ அதே போல் இந்த இடத்துல சிக்னிஃபிகண்ட்டாக கேப் அப் நடந்திருக்கு. ஸோ மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 21,600 அண்ட் இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ட்ரெண்ட் லைன் மேஜராக இருக்கக்கூடிய சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் 20,995 அது 21,000ங்கிறது மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் ஒரு 5 to 6 டேஸ் மேஜராக ரெசிஸ்டன்ஸாக ஹேர்டில் பாயிண்ட்டாக இருந்தது. இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சப்போர்ட்டாக மாறும். நாளைக்கு இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ரீஜனுக்கு உள்ள ட்ரேட் ஆகிற வரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டு தான். ஸ்டில் நோ சைட்வேஸ் அப் ட்ரெண்டு தான். ஸோ நாளைக்கு
இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது 21,020 வந்து சப்போர்ட்டாகவும், அப்சைடில் 21,420 அண்ட் 21,600 ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டினுடைய பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது 47,400, அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 48,750 இருக்கும். ஸோ இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருமே இன்றைக்கி கரெக்ஷன் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து அதிகமாக கரெக்ஷன் ஆனது மீடியா செக்டார் தான். பிகாஸ் இது வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மீடியா செக்டார் ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் வந்து கொடுக்கலாம். அடுத்து ஒரு மேஜராக கரெக்ஷன் ஆனது மெட்டல் செக்டார். ஓகே, மெட்டல் செக்டாரில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்டில் நோ இது வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டல் வந்து இன்னும் ட்ரெண்டு ரிவர்சல் வந்து ஆகலை. ஓகே, இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லுவோம். மெட்டல் செக்டாரை பொறுத்தளவுக்கு 7,300க்கு பிலோவில் அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே வந்து பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துகிட்ருக்கு. பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நான் எதுவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணல. பிகாஸ் மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டியாக இருக்கும்போது, சிக்னிஃபிகண்ட்டாக வாலட்டாலிட்டியாக இருக்கும்போது நான் ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் நான் சொல்லலை. நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸில் எம்எம்டிசி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். எம்எம்டிசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கரெக்ஷன் ஆகிருக்கு. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அப் டு 44லேருந்து 45 இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் தான். ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்ட் தான். நீங்கள் பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போ 2 ரீஜனும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 47லேருந்து 45 இந்த ரீஜன் வந்து திருப்பியும் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட டுவோர்ட்ஸ் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இதனுடைய மேஜர் லெவலில் அக்யூமுலேட் பண்ண சப்போஸ் இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணலாம். செகண்ட் வந்து யூபிஎல் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் இவ்வளோ ரேலி ஆனால் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு மேஜரான ரிவர்சல் எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதை அவாய்ட் பண்ணதுக்கு பாருங்கள். ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும், இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு இப்போவும் ஒரு ரிவர்சல் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, மேஜராக அட்லீஸ்ட்டு 617க்கு மேலே ஒரு வீக்லி கேன் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே ஒரு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் வந்து அப்சைடில் வந்து ரிவர்ஸ் ஆகும் 670 வரைக்கும். இந்த இடத்துல வந்து பையை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும். ஏன்னா கீழே ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே, அண்டு இன்னொருத்தர் வந்து எஸ்பிஐ கேட்டிருந்தீங்க. எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சார்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எஸ்பிஐ வந்து ஒரு லாங் ரவுண்ட் பாட்டம் கொடுத்து அகெயின் ஒரு கன்சால்டேஷன் வந்து நடக்குது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஒரு டெம்பரவரி கரெக்ஷன் தான். இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக 668 670 வரைக்குமே ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்பிஐ பேங்க் வந்து கேட்டிருக்கீங்க. மேஜர் சப்போர்ட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 620ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். டுவோர்ட்ஸ் ஒரு கப் அண்ட் ஹேண்டில்லே இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பொசிஷனல் வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் அப் ட்ரெண்டு தான். பெஸ்ட்டு சப்போர்ட் எஸ்பிஐக்கு வந்து 617 620 இருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்துடலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே கணிச்சிருந்ததில் 5800லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு நாளும் க்ரூட் ஆயில் வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரைஸ் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இப்போது இங்கேருந்து இந்த டாப்லேருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்டு படி கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது பாருங்கள். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் பொசிஷனலாக அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு 6300 330க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா
ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து ரொம்ப குயிக்காகவே அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்கேஸ் கன்ஃபர்மேஷன் ஆச்சுனாலும் நம்ம டெய்லி வீடியோ அனாலிசிஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. இதை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.